நான் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் 40 டேஸில் எப்படி ஐடி ஜாபில் ப்ளேஸ் ஆகுதுன்னு என் ஃப்ரெண்ட்லாம் பார்த்து கேட்டாங்க, ஏன்டா 4 வருஷத்தில் நம்ம படிக்காதது நீ 40 நாளில் படித்து ப்ளேஸ் ஆகிடுவேடான்னு. பட் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, சரி நம்ம உருப்படியாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 டேஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நான் இருந்தேன். நிறைய படித்தேன், எப்படிலாம் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சு இந்த 40 டேஸில் வந்து ஒரு 20 to 25 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதில் செலக்டும் ஆனேன். பட் நான் எதிர்பார்த்த ரோல் வராததுனால ஒரு 2 கம்பெனி நான் அந்த கம்பெனிக்கு போகல. ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடான ஐடி ஜாப்க்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது ரிலேட்டடாக எனக்கு எந்த ஜாபும் கிடைக்கல. அண்ட் தென் அவாசாஃப்ட்னு ஒரு ஐடி கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணேன். ஆனால் அவங்ககிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல, நான் செலக்ட் ஆனேன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் இந்த ரோலுக்கு ஃபிட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்போ நான் எல்லா ரோலும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதை எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. சரி விட்டுட்டேன். அதோட நம்ம சேலஞ்சும் முடிஞ்சு போச்சு. பட் அந்த சேலஞ்சிலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படின்னா நான் என்னையே நான் ஓப்பன் அப் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் லேர்ன் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோலாம் போட ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த மந்தில் நான் ஜாபுக்கு போயிடுவேன். ஸோ அந்த ஜாபுக்கு நான் போகும்போது அதை நான் எப்படி கிளியர் பண்ணேன், என்ன ஒன்ஸ்லாம் இன்டர்வியூ இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், பை.